Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா LibreOffice Calcல மேத் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ABS அப்படிங்கற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம கொடுக்கிற வேல்யூவோட அப்சல்யூட் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ்ல இருக்க வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா கன்வர்ட் பண்றத நம்ம அப்சல்யூட் வேல்யூ அப்படினு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் -123 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இதனோட அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ABS அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ABS அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ இருக்கிற செல்லோட அட்ரஸை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா B2 அப்படிங்கிற செல் இருக்குது. அந்த B2 அப்படிங்கிற செல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை ஆட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் ODD ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 122 அப்படிங்கிற ஈவன் நம்பர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணால் அது ஆட் நம்பராக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதிலே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் நம்பரே கொடுக்குற 121ன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகிருக்காது. சேம் அதே 121 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கும். அது நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ 121 அப்படிங்கிற ஆட் நம்பரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் நான் ஈவன் நம்பரே கொடுக்குறேன். ஈவன் நம்பர் கொடுத்து நமக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. சேம் அதே 122 அப்படிங்கிற ஈவன் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த இஸ் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருந்தால் ரிசல்ட் நமக்கு ட்ரூன்னு வரும். இல்லைன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஈக்குவல் இஸ் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 121 அப்படிங்கிற ஆட் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். இதே நான் என்ன பண்ணுறேன் 122 அப்படிங்கிற ஈவன் நம்பர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு இஸ் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் இஸ் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 122 அப்படிங்கிற ஈவன் நம்பர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இதே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஆட் நம்பர் கொடுக்குறேன். 121 அப்படிங்கிற ஆட் நம்பர் கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இல்லையான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேத் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.